ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. மதலேன் மரியாளும் வேறொரு மரியாளும் இயேசுவின் கல்லறைக்கு போகிறார்கள். கல் புரட்டப்பட்டதை கண்டு வானதூதரை பார்த்ததாக அவர் உயிர்த்து விட்டார் என்ற செய்தியோடு ஓடுகிறார்கள். அச்சத்தோடு, ஆனால் பெரும் மகிழ்ச்சியோடு. அவர்கள் போகின்ற போது வழியில் அவர்களுக்கு ஆண்டவர் தோன்றுகிறார். பெருமகிழ்ச்சியோடும் அச்சத்தோடும் போகின்ற போதெல்லாம் காலை நேரத்தில் இந்த பெண்களைப் போல கடவுளை தேடுகின்ற எல்லாருக்கும் ஆண்டவர் தோன்றுகிறார். அவர்களுக்கு தோன்றி ஆண்டவர் உயிர்த்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லுகின்ற இறைவாக்கினர்களாய், திருத்தூதர்களாய் கடவுள் அவர்களை உருமாற்றுகிறார். அவர்கள் ஆண்டவரை பற்றிக் கொள்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், நீங்கள் போய் என்னுடைய சகோதரர்களை கலிலேயாவிற்கு போக சொல்லுங்கள் என்கிறார். ஆண்டவர் நம்மை விட்டு பிரிந்துவிடக் கூடாது. ஆண்டவரே, எங்களோடு தங்கும், மாலை நேரமாயிற்று, பொழுது போய்விட்டது, எங்களோடு தங்கும் என்று சொன்ன அந்த திருத்தூதர்களைப் போல ஆண்டவர் நம்மை விட்டு எப்பொழுதும் பிரிவதே இல்லை. நாம் தான் அவ்வப்போது பிரிந்து விடுகிறோம். அவர் பிரசன்னத்தை புரிந்து கொள்ளாமல் விட்டு விடுகிறோம். நாமும் இந்த பெண்களைப் போல கடவுளின் வாக்கை சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரின் வார்த்தையை இந்த பெண்களைப் போல சொல்லி இயேசுவிடம் கூட்டி வர அழைக்கப்படுகிறோம். கலிலேயாவில் கடற்கரை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அனைவரையும் தன்பால் இழுத்துக் கொள்கிறார். இயேசுவின் வார்த்தையை நாம் எங்கெல்லாம் சொல்லுகின்ற போது நம்முடைய வார்த்தைகளால் அந்த மனிதர்கள் இயேசுவிடம் வர வேண்டும். எனவே முதலில் நாம் இயேசுவை தேடுவோம். இயேசு நம்மை விட்டு பிரிந்து விடாமல் இருக்க ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வோம். அதன் பிறகு கடவுளின் வார்த்தையை, அந்த அனுபவத்தை பிறருக்கு போய் சொல்லுவோம். சொன்ன எல்லா இடங்களிலும் இருந்து இயேசுவிடம் மனிதர்களை கொண்டு வருவோம். அதுதான் இன்றைய இறைவாக்கு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். உமது அருளுக்கும் ஆற்றலுக்கும் நன்றி, வளமைக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை விட்டு அகலாமல் எங்களோடு கூட இருக்கிறேன், எங்களோடு நடந்து வருகிறேன். நாங்கள் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் எங்களோடு பயணம் செய்கிறீர். ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர வரம் தாரும். நீர் எங்கள் அருகில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆண்டவரே, எங்கள் விசுவாச கண்களை ஒவ்வொரு நாளும் திறந்தருளும். அதன் மூலமாக ஒவ்வொரு நிமிடமும் உம் திருமுகத்தை பார்க்கின்ற பேற்றை பெறுவோம். ஆண்டவரே, அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.